राज ठाकरे जी, अन्नामले हमारा अन्नामले रसमलाई नहीं एरिमலை एरिमலை வேட்டி அவுத்து பாருங்க வேட்டி அவுத்து பாருங்க அப்ப தெரியும். ஆயிரம் இருந்தாலும் அவர் அண்ணன் அண்ணங்கிறதுக்காக உரிமையை விட்டு கொடுக்க முடியுமா? வேட்டி அவுத்து பாருங்க அப்ப தெரியும். தமிழே எல்லாரும் பயப்படுவாங்கம்மா. அது வேற யாரும் நான் அவரோட தங்கச்சி. வேட்டி அவுத்து பாருங்க அப்ப தெரியும். என்ன பேசுற என்ன பேசுற? தமிழே என்ன இருந்தாலும் நீ பண்றது தப்புமா. தப்பா? வேட்டி அவுத்து பாருங்க அதான் தப்பு. ஒண்ணு சட்டம் இல்லையே. பக்கா ஊர் அறிஞ்ச வேட்டி அவுத்து பாருங்க அப்ப தெரியும். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? வேட்டி அவுத்து பாருங்க அப்ப தெரியும் என்னெல்லாம் வெடிக்கும்னு. ராஜ் ठाकरे जी தினம் நீங்க வேட்டி அவுத்து பாருங்க. Make places powerful. வேட்டி அவுத்து பாருங்க. வேணாம்டா ஏய் வேணாம்டா 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 வேணாம்டா. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. பொங்கல் மாதிரியான ஒரு பண்டிகை முழுக்க முழுக்க இந்துக்களுடைய பண்டிகை அது. கிறிஸ்தவர்கள் பொங்கல் விழா கொண்டாடலாமா அப்படின்னு இது ஒரு சிந்தனை தலைப்பாகவே கொடுக்கறாங்க. நம்ம அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவோம், நீ தமிழனா இருந்தா கண்டிப்பா கொண்டாடலாம் அப்படின்னு. எங்கயாவது எந்த ஒரு நாட்டிலாவது இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ சூரியனுக்கு பொங்கல் இட்டு பொங்கல் விழாவுல மட்டும் சமத்துவ பொங்கல் அப்படின்னு ஒண்ணு கொண்டாடுறாரு. எல்லா பானையிலையும் பஞ்சகளை வச்சு சிறுபான்மை சகோதர சகோதரிகள் எல்லாம் சேர்த்து சமத்துவ பொங்கல்னு இல்லாத ஒன்றை கொண்டாடி கொண்டிருக்கிறார் மாநிலத்தினுடைய முதல்வர். என்ன கோயில் உள்ள பொங்க வச்சு கொண்டாடுறீங்க, கரும்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீ என்ன வானத்தை பத்துக்கிட்ட வந்த? நாம் அடிப்படையில் தமிழர்கள், அதற்கு பிறகுதான் கிறிஸ்தவர்கள். போவதில்லை சோர்ந்து போவதில்லை தோற்று போவதில்லை நாம் இழைத்து போவதில்லை. கிறிஸ்தவன்கிறது நமக்கு அது ஒரு நம்பிக்கை சார்ந்த வாழ்க்கை. தமிழன் என்பது நம்முடைய இருப்பு, உடன் இருப்பு. அப்ப நாம இந்த பூமியில தான் பிறந்தோம் வளர்ந்தோம் எல்லாம்னா நான் தமிழன். அப்ப தமிழனுக்குரிய விதத்துல நீங்க என்ன செய்யணும், அந்த விழாவை நம்ம கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம். கொண்டாடலான்றதை விட கொண்டாடணும். நம்ம நான் இருந்த ஒரு கிராமத்துல கூட அந்த நாளை கொண்டாடும். அவங்க இன்னொரு நாள் வச்சிருந்தாங்க. நான் இன்னொரு நாள் வச்சுக்கோ, இன்னொரு நாள் பொங்கலாக்கி சாப்பிட்டு அந்தோனியார் கோச்சிக்க மாட்டார். அவர் அன்னைக்கும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆனா இன்னைக்கு பொங்கல் விழா, இன்னைக்கு உலகமே ஒரே தமிழ்நாடே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. நம்ம மட்டும் வேடிக்கை பார்க்க கூடாது. நீயும் வா, வேட்டியை கட்டிட்டு வா, சட்டையை போட்டு வா, கரும்பை கொண்டு வா, எல்லாம் சேர்ந்து கொண்டாடணும். அது ஒரு மகிழ்ச்சி. மக்களே சொன்னாங்க, இன்னைக்குதான் எங்களுக்கு ஒரு நிறைவா இருக்கு. எல்லாரும் கொண்டாடும் போது நம்மளும் கொண்டாடும் போது இருக்கிற மகிழ்ச்சி, அது ஒரு ஆசீர்வாதம். நம்ம இந்தியா எதுக்கு ஃபேமஸ்னு நினைக்கிறீங்க? மற்ற கண்ட்ரிலாம் பார்த்துட்டு யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை, ஒரு இது காரணத்துக்காக தான் இந்தியாவே ஃபேமஸ். இப்போ என்னடா கூட இருக்கிறவங்க பசங்களே நம்மள ஒரு மாதிரி பாக்குறது அது டிஃபரெண்டா இருக்கு. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. தமிழ்நாடு இருமொழி கொள்கை பேசிட்டு இருக்கோம். அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மாடல் தான். ஆனா இப்ப மும்மொழி கல்வி கொள்கைன்னு கொண்டு வரீங்க. சரி, நாங்க மும்மொழி கத்துக்கலாம்னு பார்த்தா கூட உங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் டீச்சர்ஸ் இல்ல. அப்ப நாங்க எப்படி நம்பி பிஜேபியோட இந்த மும்மொழி கல்வி கொள்கையை ஏத்துக்க முடியும்? உங்க பேர் சொல்லுங்க. இல்ல பேர் தேவையில்ல, நீங்க சொல்லுங்க. அப்படி இல்ல, எதுக்காக இந்த பேரு? இதுதான்
இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும். கடவுள் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாங்க. கடவுள் நம்ம காப்பாற்றனா நான் ரெடிங்க. ஆண்டவன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னா ஓகே. ஆண்டவனையும் நான் தான் காப்பாற்ற வந்தேன்னா செருப்பால் அடிப்பேன். உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் இதுதான் பிரச்சனை. பிஜேபிக்கு எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். கடவுள் நம்ம காப்பாற்றணும் காப்பாற்றணும். போ குளத்துல குழி மொட்டை அடி சாமி கும்பிடு அங்க சோறு போடணுமா நம்ம போடுறேன் அங்க சுத்தமா இருக்கணுமா பெனாயில் தெளிக்கணுமா எல்லாம் பாக்குறேன். லைட்டு போடுறேன் கரண்ட் போதை பாத்துக்கிறேன் எல்லாம் பண்றேன். அந்த கடவுளை நான் தான் காப்பாற்ற வந்தேன்னு போனா கையை வச்சு தெரியுமா? ஏய் இந்த சவுண்ட் விடுற வேலை எல்லாம் இங்கே வச்சுக்காத. இது ஏன் இடம். ரொம்ப பேசின விஷ ஊசி போட்டு கோடு. திமுக ஏதாவது சின்னதா பண்ணிருச்சுன்னா ஸ்டாலின் அங்கிள் கேக்குதா அங்கிள் வாட் அங்கிள் ராங் அங்கிள் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. மோடி அங்கிள் கேக்குதா அங்கிள் என்ன அங்கிள் இப்படி பண்றீங்க அப்படின்னு ஏன் விஜய் ஒரு முறை பேச சொல்ல வேண்டியது? ராஜேஷ்குமார் நாவல்லே ஹீரோயின் யாருன்னு 2வது பக்கத்துல சொல்லுவாங்க சார். நீங்க ஜவு முட்டாய் மாதிரி போட்டு இழுன்னு கண்டிப்பா என்ன சார் விட்டுருங்க. ஏன் பயம்? அது புலி பதுங்குதுன்னா பயத்தினால ஆயதான் ஃபர்ஸ்ட். இங்க மட்டும் பட்டுன்னு பாஞ்சு பொறான்றீங்க. கொடுத்து ஆளை விட்டு கிண்டல் பண்றியா? நான் என்ன கேட்டேன் நீ என்ன பண்ற? திமுகன்னா திமுகன்னா உங்களுக்கு பொறாண்டுவீங்க, பிஜேபினா உங்களுக்கு பயம். தமிழ்நாட்டுல பிஜேபி எங்களுக்கு இவ்வளவு பெரிய அழுத்தம் கொடுக்குது, இங்க இருக்கிற அத்தனை தலைவலிக்கும் ஜனநாயகன் சிக்கலுக்கு அவங்கதான் பெரிய காரணம்னு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு பெருங்கூட்டத்தை வச்சிருக்காருல்ல விஜய். ஏன் சொல்ல வேண்டியதானே? அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா எரும மாடு. என்ன பயம் உங்களுக்கு? எப்ப வரும்? எப்ப வரும் தேர்தல்? இந்த நான் என்ன சொல்றேன், திமுக மட்டும் இருந்திருந்தா நேரம் தலைகீழ நடந்திருப்பீங்க. மொத்த தாவேக்காரங்களும் தலைகீழ நடந்திருப்பீங்க சார் நீங்க. ஏரியாடு கபிலா இது நம்ம காலம். நீ ஏறி யார கபிலா இது நம்ம காலம் பாத்துக்கலாம். திமுகவை புரட்டி போடுற அளவுக்கான பேச்செல்லாம் பேசிருக்கீங்க நீங்க. எதுவுமே கிடையாது. லயோலா மணி எல்லாம் ஐ பிச்சில பேசுறாரு. லயோலா மணி எல்லாம் ஐ பிச்சில பேசுறாரு. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். பேசாம அவனுக்கு காலை கடிக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. இதே தலைவன் படத்துக்கும் அவர் அடங்கிதான் போனார். பிஜேபினா உங்களுக்கு பயம் சார். உங்களுக்கு பயம், பயந்து நடுங்குறீங்க. உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். ஏய் நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். தெரியுதா? கொக்கக்க கூவும் பருவத்து மற்றதன் குத்தக்க சேர்ந்த இடத்து அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த கொக்கு எப்படி காத்துட்டு இருக்குமோ தனக்கான இறை கிடைக்கும் அந்த மீனுக்காக, அந்த மாதிரி நேரம் காலத்துக்கு காத்துட்டு இருக்கும். நிச்சயமாக விஜய்னா இது எல்லாமே பேசுவார். ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவன் வருவாங்க. அதாவது இந்த சினிமா ஃபைட்ஸ் ஃபேன் ஃபைட்ஸா இருக்கும்போது ஓரளவுக்கு வந்து அது கண்ட்ரோல்டா இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஆனா பொலிட்டிக்ஸ்னு வந்ததுக்கப்புறம் எங்க போனாலும் வந்து இவனுங்களை சொல்றது இவங்களை ப்ளீஸ் பண்ற மாதிரியான மட்டும்தான் நம்ம பேசணும். அப்படி பேசலன்னா இந்த டிஎம்கே ஊபி 200 ஊபி அப்படின்றாங்க. என்ன சொல்ல வரோம்? ஈவன் இஃப் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா சொன்னாலுமே அவங்களுக்கு அதுதான் தெரியுது. டெம்ப்ளேட் மாதிரி பேசுறாங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா. லிட்டரலா வந்து பராசக்தி வந்து படம் நான் பார்த்தேன். ஆனா இவங்க இப்ப இந்த சோசியல் மீடியால வந்து நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படம் பார்க்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணியிருந்தேன். நான் அந்த படத்தை பார்த்துருக்கவே மாட்டேன். ஆனா எங்க போனாலுமே வந்து அந்த அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ரிவ்யூஸ் விடுங்க. ரிவ்யூ சொல்றவங்க தான் இந்த மாதிரி ரிவ்யூவர்ஸ்க்கு நிலைமை தான். ஸோ பேசிக்கலி வந்து எந்த மீம் பேஜ் யாரு என்ன பாசிட்டிவா போட்டாலும் இதுதான். நெகட்டிவா போட்டா திடீர் தளபதி தாக்கப்பட்டார், நீ எல்லாம் தளபதி கூட சண்டைக்கு வரலாமா அப்படின்ற மாதிரி நீங்க அந்த ஒரு ஈகோ பிரச்சனையும் இருக்கு. எஸ்கே எப்படி அவர் லெவலுக்கு வந்து நம்ம தளபதி கூட படத்தை ரிலீஸ் பண்ணலாம், ஈவன் தோ யாரு பண்றா எதுக்கு பண்றான்னு தெரிஞ்சாலுமே நீ எப்படி ரிலீஸ் பண்ணலாம்? எங்க ஆளு கூட ரிலீஸே ஆகல, கடைசி இப்படி ஆகி போச்சு. என்ன சிவாஜி எப்படி இருக்கீங்க? ஏதாவது உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க. பொண்ண பாரு. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்படியே மூஞ்ச பாரு. இனிய பொங்கல் நல்லா அழுத்துக்கள். ஐயோ தீய சக்தி திமுக, தூய சக்தி நான் அப்படின்னாரு. நான் அப்பவே சொன்னேன் தீய சக்தி திமுகன்னு சொல்றேங்க, ஒரு வாதத்துக்கு ஏத்துக்கிறேங்க. இந்த தீமெல்லாம் சொன்னாங்க, இந்த தீமெல்லாம் செஞ்சாங்க, ஏதோ ஒண்ணு வரலாற்று இருந்து நான் ஏற்காத உதாரணங்களுக்கு உங்களால் தர முடியும். உங்களை தூய சக்தி சொல்றது உங்கள்கிட்ட என்ன இருக்கு? 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டாச்சிய செடிக்குன்னு சொல்றதுனால நீங்க தூய சக்தியா? குஷி இடுப்ப மட்டும் பார்த்தவன் கண்ணு நிமிந்து தான் பாக்குறேன் சொன்னதுனால நீங்க தூய சக்தியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ஐயா இதுக்கெல்லாம் நல்லா கை தட்டுவாங்கன்னு சொன்னீங்க, ஒரு பய கை தட்டல. ஓகே ஓகே.
சிரிச்சா மாதிரியே இருக்கணும். ஸ்மைலோ தெரப்பி. இன்னைக்கு தாண்டா என் வாழ்க்கையிலே சிறந்த நாள். ஏன் ப்ரோ? ஏன்னா இன்னைக்கு என் பிறந்த நாள். அது மது மேல உள்ள பாசம் வீட்டு ரேஷன் கார்டு சேர்க்க சொல்லி கேட்கும்.